Good morning, students. Half yearly examination 2024 physics 12th standard. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓல்டு கொஷின் பேப்பர். நிறைய பேர் ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்மளோட ரிவிஷனுக்காக. அதுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 1 மார்க் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள். 15 1 மார்க் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. 6 கொஷின் எழுதணும், 12 மார்க் கொடுத்துருக்காங்க. 3 மார்க் கொஷின்ஸ், அதுவும் 6 கொஷின் இருக்குது, 18 மார்க்கு. அடுத்தது 5 மார்க் கொஷின்ஸ், 5 கொடுத்துருக்காங்க, 25 மார்க். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். எப்போது சொல்கிறது தான், நீங்கள் படிச்சிருக்கிறது இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருந்தது அப்படின்னா அது ஒரு தடவை எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஞாபகம் வருதா, கரெக்டாக எழுதுகிறோமான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அடுத்தது, நம்ம படிக்காத கொஷின்ஸ் வந்து இந்த ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம படிக்கணும். அதுக்காக தான் கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறதே. 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியராக வரலாம், அல்லது புக் பேக் கொஷின் மட்டும் வரலாம். இன்டீரியராக வந்தது அப்படின்னா எப்படி வந்து இன்டீரியராக கொஷின் கேட்குறாங்க, எந்தெந்த லெசன்ஸ்லலாம் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கணும். ஒரு கொஷினுக்கு 2-3 கொஷின் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாவே இன்டீரியராக வரும்போதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி லெசன்லலாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளாலே அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரியே வந்து ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் இன்னும் 2-3 கொஷின் பேப்பர் கொடுப்பேன். ஸோ அதையும் பாருங்கள். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொஷின் பேப்பர் கொடுப்பேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே வந்து முடிவு பண்ணலாம் எப்படி இப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து கொஷின்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் ஓல்டு கொஷின் பேப்பர்னாவே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரை தான் எடுத்துக்கணும். டோட்டலாக 70 மார்க்ஸ்.